மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை. தமிழக மக்களுக்கு மிக கொடுமையான இரவு ஒன்றினை காட்டியிருக்கிறது தமிழக அரசு. தமிழகத்தின் பல்வேறு ஊர்களிலிருந்தும் அவற்றின் கிராமங்களிலிருந்தும் சென்னையை ஏதோ ஒரு வகையில் தலைமையிடமாக கொண்டிருக்கும் மக்கள் ஒவ்வொரு வாரமும் ஊருக்கு செல்வது வழக்கம். ஆனால் இம்முறை தேர்தலில் ஓட்டு போட செல்கிறோம் என்ற புத்துணர்வுடன் அரசு விடுமுறைகளும் சேர்ந்து கொள்ள மிக ஜோராக கிளம்பியவர்களுக்கு பேருந்து, ரயில் ஆகியவற்றில் பயணிப்பது கொடும் கனவாக அமைந்தது. ஒரே இரவில் லட்சக்கணக்கான மக்கள் பயணித்ததால் ஏற்பட்ட நெருக்கடி என்று சொல்லி தமிழக அரசு இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. ஏப்ரல் 17 காலையில் இருந்தே தங்கள் ஊர்களுக்கு பயணப்பட தொடங்கியிருந்தனர் தமிழக மக்கள். கோயம்பேடு மற்றும் பெருங்களத்தூர் பேருந்து நிலையங்களில் அப்போதிலிருந்தே இந்த நிலைமைதான். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பேருந்து இல்லாமல் தவித்த மக்கள் அடித்து பிடித்து பேருந்தில் ஏறினாலும் பெருங்களத்தூரை கடந்து செல்லவே சராசரியாக 6 மணி நேரம் ஆகியிருக்கிறது. புறநகர் பேருந்து நிலையம் நகரத்தின் மையத்தில் இருப்பதால் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்க பெருங்களத்தூருக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் பின் வண்டலூருக்கு மாற்றப்பட்டது. ஆனால் வண்டலூரில் தயார் செய்யப்பட்ட அந்த பேருந்து நிலையத்தின் இடத்தை தங்களின் அரசியல் கூட்டங்களுக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொண்டது தமிழக அரசு. கூட்டணி அமைப்பதற்கு முன்பே பாஜகவுக்காக அந்த இடத்தை அவசரமாக தயார் செய்து கொடுத்தனர். இதனால் கடந்த தீபாவளி பண்டிகையின் போது சேரும் சகதியுமாக இருந்த இடத்தில் மக்கள் கடும் அவதிக்கு ஆளானார்கள். அதன் பின் நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா போன்ற நிகழ்ச்சிகளை நடத்திவிட்டு பேருந்து நிலைய பணிகள் கிடப்பில் போடப்பட்டன. தமிழக அரசின் இந்த சோர்வான நடவடிக்கையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் அரசு அனுமதித்த பெருங்களத்தூர் பேருந்து நிலையத்திற்கு அருகே இருக்கும் ஸ்ரீராம் கேட்வே, ராணியம்மன் கோவில், வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு வெளிப்புறம் வண்டலூர் கிரசன்ட் காலேஜ் என தாங்களாகவே பேருந்து நிலையங்களை உருவாக்கி கொண்டனர். இதை அலட்சியப்படுத்திய அரசாங்கத்தின் மீது பயமில்லாமல் போனதால் ஏப்ரல் 17 காலை முதல் பெருங்களத்தூரிலிருந்து வண்டலூர் வரை வரிசையாக பேருந்துகளை நிறுத்தி பேரம் பேசி மக்களை பேருந்துகளில் ஏற்றினார்கள். இதனாலேயே பெருங்களத்தூருடன் இணையும் தாம்பரம் மற்றும் அவுட்டர் ரிங் ரோடு ஆகியவற்றில் பல கிலோமீட்டர்களுக்கு டிராபிக் ஏற்பட்டது. தனியார் பேருந்துகளில் சொல்லப்பட்ட அநியாய விலை பலரையும் அங்கேயே காத்திருக்கவும் வைத்தது. விழுப்புரம் வரை செல்ல 1500 ரூபாய் கேட்கப்படும் போது 800 ரூபாய் தான் கொடுப்பேன் என சொல்பவர்களை ஓரமாக நிற்க சொல்லிவிட்டு வேறு யாராவது 1500 ரூபாய்க்கு சம்மதித்தால் அவர்களை பேருந்தில் ஏற்றி சென்ற கொடுமையும் பெருங்களத்தூரில் பார்க்க முடிந்தது. பணம் இருப்பவர்கள் அப்படி செல்லலாம். பணம் இல்லாதவர்களின் நிலை என்னவாகும்? அவர்களைத்தான் கடைசி சில பேருந்துகளின் கூரை மேல் பயணிக்கும் போது இந்த தமிழகம் பார்த்தது. பணம் வாங்கி கொண்டு தனியார் பேருந்துகளை பீக் ஹவர்ஸ் அல்லாத சமயத்திலும் சென்னை நகரத்துக்குள் அனுமதித்தது. கோயம்பேடிலிருந்து வடபழனி, ஈக்காட்டுந்தாங்கல், ஆசர்கானா நகர், சாந்தி பெட்ரோல் பங்க், ஏர்போர்ட், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி என பல பேருந்து நிலையங்களை தனியார் பேருந்துகளை உருவாக்கி கொண்டது. என இத்தனை ஆண்டு காலம் நடைபெற்ற அத்துமீறல்களையும் ஊழல்களையும் தேர்தலுக்காக பயணப்பட்ட அந்த ஒரு நாளில் தமிழகம் உணர்ந்தது. ஒவ்வொரு வாரமும் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் பயணப்படும் மக்களின் துன்பத்தை உணர்ந்து பேருந்து நிலையத்தை விரைவாக வண்டலூருக்கு கொண்டு வர சொல்லி கொடுக்கப்பட்ட கடிதங்களுக்கு பதில் இல்லை. ஒவ்வொரு வாரமும் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் பயணப்படும் மக்களின் துன்பத்தை உணர்ந்து பேருந்து நிலையத்தை விரைவாக வண்டலூருக்கு கொண்டு வர சொல்லி கொடுக்கப்பட்ட கடிதங்களுக்கு பதில் இல்லை. குறைந்தபட்சமாக தாம்பரம் மார்க்கமாக செங்கல்பட்டு செல்லும் ரயில்களை அதிகப்படுத்த சொல்லி ரயில்வே துறையிடம் கொடுத்த மனுவுக்கும் பதில் இல்லை. இப்படி மக்களை பற்றி யோசிக்காத 2 அரசுகளுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று எப்படி எங்களிடம் கேட்டு வருகிறார்கள் என்றே தெரியவில்லை என்று வருத்தப்பட்டு பேசினார் திருவண்ணாமலையை சேர்ந்த வெங்கடேஷ். புதிய பேருந்துகளை மக்கள் சேவைக்கு கொண்டு வந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய போது இனி பேருந்து பிரச்சனை தீர்ந்துவிடும் என்றார் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. போக்குவரத்து துறையை நிதி நெருக்கடியில் இருந்து காப்பாற்றவே டிக்கெட் விலையை உயர்த்துகிறோம் என்றார் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு MR விஜயபாஸ்கர். அந்த பணமெல்லாம் எங்கே போனது என்ற கேள்விக்கும் அத்தனை கோடி மக்களிடமிருந்தும் பெற்ற பணத்திலிருந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக கலர் லைட்டுகள் எரிய லோடேற்றும் லாரிகளை போல செல்லும் சொற்ப பேருந்துகளைத்தான் வாங்கியிருக்கிறார்களா என்ற கேள்விக்கும் அவர்களும் பதில் சொல்ல போவதில்லை. அவர்களுக்கு மக்களும் தேர்தல் மூலம் பாடம் புகட்டப் போவதில்லை. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்ன பாரதியின் படத்தை டி ஷர்ட்டில் மாட்டிக்கொண்டிருக்கும் இளைஞர்கள்
எங்கள் விரல் விசிலடிக்க மட்டுமே பயன்படுத்தக்கூடியதல்ல என்பதை எப்போது நிரூபிக்கப் போகிறார்கள்? உணர்வை இழந்தோம், உடைமையும் இழந்தோம், உரிமை இழக்கலாமா? ஊருக்கு செல்லுங்கள், வாக்கு செலுத்துங்கள். ஒவ்வொரு வாக்கிற்கும் இருக்கும் முக்கியத்துவத்தை நாடு உணரட்டும். மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.